Good morning students. Good morning ma'am. Summer camp के इव्लो students வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லமா. Just 2 daysக்கு முன்னாடி தான் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சோம். அத பார்த்துட்டு இவ்ளோ பேர் வந்தது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா கிளாஸ் ஸ்டார்ட் ஆனா கூட இவ்ளோ அட்டெண்டன்ஸ் இருக்குமான்னு தெரியல. மேம் சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து வீட்ல இருக்கறதுக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு மேம். அது மட்டும் இல்ல மேம் ரொம்ப போர் கூட அடிக்குது மேம். மேம் சம்மர் கேம்ப் எப்பவுமே ஸ்கூல்ல தான மேம் வைப்பீங்க. இந்த டைம் எதுக்காக இந்த மாதிரி பார்க்ல வச்சிருக்கீங்க மேம்? அது வேற ஒண்ணும் இல்லமா. ஒரு சேஞ்ச் ஆஃப் லொகேஷன் இருக்கட்டும் நம்ம பிரின்சிபல் மேம் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல இந்த பார்க்ல நிறைய ட்ரீஸ் இருக்கு இல்லையா? அதனால நீங்க நிழல்ல உட்கார்ந்து நல்லா வந்து ஆர்ட் வொர்க் எல்லாம் பண்ணலாம். சிண்டு உங்க கிளாஸுக்கு சம்மர் கேம்ப் இருக்குன்னு நாங்க மெசேஜ் அனுப்பவே இல்லையே. அப்புறம் எதுக்கு நீ வந்திருக்க சிண்டு? மேம் எங்க அண்ணன் பண்டி வந்தாரு மேம். அது மட்டும் இல்ல நான்சி அக்கா ரோஸ் அக்கா எல்லாரும் வந்துட்டாங்க மேம். நான் மட்டும் எப்படி மேம் தனியா வீட்ல இருக்கிறது? அதுவும் கரெக்ட் தான். இங்க நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு சிண்டு. எதையும் கீழே போடுறது தட்டி விடுறது டிஸ்டர்ப் பண்றதுன்னு இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஷெல்ஃபில் இருக்கிற கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பிரின்சிபல் மேம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேக்ல பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ஷேட் பெயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கிளிட்டர்ஸ் கூட இருக்குமா. ரொம்ப பிரைட்டான கிளிட்டர்ஸ் எல்லாம் மேல் ரேக்கில் இருக்கும். செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் பெயிண்ட் கலர்ஸ். தேர்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ஷேட் கிளிட்டர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை பிரின்சிபல் மேம் உங்களுக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ரஷஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்கான நியூஸ் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ண போகிறீங்க. வாவ் நாங்க எல்லாரும் சேர்ந்து Dress டிசைன் பண்ணலாமா மேம்? அத நீங்க வந்து Dress-ஆ மாத்திடுவீங்களா? கரெக்டாக சொன்ன ரோஸ். நீங்கள் எல்லாருமே ட்ரெஸ் டிசைன் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட் டிசைன்ஸை எடுத்து அவங்க உண்மையாகவே வந்து ட்ரெஸ்ஸாக மேக் பண்ணுவாங்கம்மா. மேம் நாங்க டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் மேம். நான் பப்ளி ரெட் வெல்வெட் 3 பேர் ஒரு டீம்ல இருக்கோம் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், எப்பவும் போல நாங்க 3 பேர் இருக்கோம் மேம். பிங்கி சாண்டி அபி ஒரு டீம் மேம். மேம் நானும் என்னுடைய சிஸ்டர் லோட்டஸ் மட்டும் வேணா ஒரு டீம்ல இருக்கோம் மேம். ஓகேம்மா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணாலும் சரி டீமாக ஃபார்ம் பண்ணி பண்ணாலும் சரி பெஸ்ட் டிசைனை ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே ஏ பப்ளி இங்க பாத்தியா A4 ஷீட் இருக்கு. அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்டா போய் நம்ம இருக்கிற பெயிண்ட் பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இங்க பாத்தியா பப்ளி நம்ம டிசைன் பண்ண போற Dress-ஆ தான் கண்டிப்பா மேம் செலக்ட் பண்ணனும். அது டிவில எல்லாம் வரும் தெரியுமா? விளம்பரத்துல எல்லாம் ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டு வருவாங்க. இந்த பிரஷ் பின்னாடி இருந்துச்சு, யாருக்கும் தெரியாம நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுவும் ரோஸ் கண்ணில் மட்டும் பட்டுச்சு. அவ்வளவுதான், இதை எடுத்துக்குவா. என்ன புஷ்பா இது? இதை வச்சு எப்படி டிசைன் பண்ணது? என்ன பண்ணிட்டு இருக்க புஷ்பா? மேம் Dress தானே டிசைன் பண்ண சொன்னாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ பப்ளி நல்லா உத்து பாரு, இது பயங்கரமான Dress. மாடல்ஸ் எல்லாம் இப்படிதான்ப்பா போட்டு வருவாங்க. பார்த்தா தெரியலையா உனக்கு? இதை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் எனக்கு Dress மாதிரி தெரியல. கன்ஃபார்மா இது நல்ல பிரஷ் தானா? எனக்கு டவுட்டா இருக்கு. ஏய் பப்ளி உனக்கு சுத்தமா வர வர ரசனையே இல்லாம போச்சு. நம்ம வேணா மத்தவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். ரோஸ் நான்சி இந்த Dress எப்படி இருக்குப்பா? கமான் புஷ்பா, பின்னாடி பெயிண்டர்ஸ் வச்சிருந்த பிரஷ்ஷை எடுத்துட்டு வந்து நீ காமெடி பண்ணிட்டு இருக்க புஷ்பா. தயவு செஞ்சு ஆர்ட்காக யூஸ் பண்ணிக்கிற பிரஷ் வச்சு ஏதாவது பண்ணு. இதை பார்க்கறதுக்கு சுத்தமா Dress மாதிரியே இல்ல. ஐயோ இந்த பிரஷ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு மேம் சொல்லவே இல்லை. ஆனா நம்ம பிரின்சிபல் மேம் நமக்காக இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம்ப்பா. அபி அதை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அபி. அதுல சிறுசு ஒண்ணு பெருசு ஒண்ணு எடுத்துக்கோ. அது இல்லாம மேல போய் பெயிண்ட் கூட எடுத்துக்கோப்பா. பேஸ்டல் ஷேட்ஸ் யூஸ் பண்ண Dress எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா பிரைட்டா தெரியாது. சரி பேஸ்டல் ஷேட்ல ஒரு 2 கலர், அதுக்கப்புறம் பிரைட்டான கலர்ஸ்ல ஒரு 2 கலர் எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளிட்டர்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அபி அந்த பேஸ்டல் ஷேட்ல பர்பிள் கிரீன் அதுக்கப்புறம் கீழே பிரைட் கலர் இருக்கு இல்லையா, அதனால பிரைட் எல்லோ எடுத்துக்கோ அபி. பிங்கி நான் ஒரு Dress டிசைன் பண்றேன். உனக்கு சப்போஸ் பெட்டரான டிசைன் வந்துச்சுன்னா நம்ம திரும்ப டிசைன் பண்ணிக்கலாம். மேம் சொல்லியிருக்காங்க தெரியுமா, நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தடவை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த Dress நல்லா இருக்கா பிங்கி? ரொம்ப நல்லா வந்திருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த ப்ரஷ்ஷை வச்சு இப்படி டாட் டாட்டா பெயிண்ட் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ வெயிட் பண்ணு, நான் பண்ணி பார்க்குறேன். இது நல்லா தானே இருக்கு அபி? நல்லா இருக்க மாதிரியும் இருக்கு, ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. மேலே பேஸ்டல் கிரீன் கலர்ல கொடுத்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? ஓகே. ஓ மை காட், உண்மையாவே சொல்லட்டுமா, நானே வரைஞ்சாலும் இது அவ்வளவா நல்லா இல்ல. பேசாம இதை தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்ப்பா. ரோஸ் நீ இந்த Dress எல்லாம் நல்லா டிசைன் பண்ணுவல்ல, நீ பண்ணு ரோஸ். நீ என்ன பண்ணணும்னு சொல்றியோ நான் அதை மட்டும் பண்றேன். ஆக்சுவலி வந்து டிசைனர்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நான்சி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏதாவது பார்ட்டிஸ்னா வந்து பிளாக் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அவங்க மெயினா பிளாக் கலர் கிரே கலர் அந்த மாதிரி ஷேட்ஸா யூஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ண, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். கையே எடுக்காம உண்மையாவே சூப்பரா வரைஞ்சிட்டு இருக்க. இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிற ரோஸ்? இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல.
இங்க எல்லா இடத்துலயும் க்ளூ அப்ளை பண்ணிருக்கேன் இல்லையா? இப்போ ஒரு லேயருக்கு மட்டும் நான் கோல்டன் கலர் பண்றேன் பாரு. இதுதான் இந்த Dress-ஐ ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன ரோஸ் இது இவ்ளோ கிளிட்டர்ஸ் கொட்டிட்ட? எடுக்கவே முடியாது போல இருக்கு. டோன்ட் வரி நான்சி, எக்ஸ்ட்ரா கிளிட்டர்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். எப்பவுமே எனக்கு வேஸ்ட் பண்ணா சுத்தமா பிடிக்காது. இத மத்தவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ரிமைனிங் போர்ஷனை இப்படியே விடுறதுனா விடலாம். இல்லாட்டி Black கலர்ல வந்து நல்ல கிளிட்டர்ஸ் கொடுத்துடலாம். ஏய் கரெக்டா வருமா ரோஸ்? எனக்கு என்னமோ Black வந்து எனக்கு சுத்தமா தெரியலப்பா. ஆனா உனக்கு இத பத்தி நல்ல ஐடியா இருக்கும். சரி சரி போது போது, இதுக்கு மேல கொட்டாத. பயப்படாத நான்சி, நான் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கிளிட்டர்ஸை ரிமூவ் பண்ணிடுவேன். இங்க பாரு, அதே மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சொல்லு இந்த Dress எப்படி இருக்குன்னு. 1 மினிட் வெயிட் பண்ணு. இதை இந்த பாலெட்ல இருந்து எடுத்து தனியா வச்சாதான் தெரியும். நல்லா இருக்கா நான்சி? ஏய் ரோஸ், இப்பதான் எனக்கு தெரியுது. ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்கப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, இந்த மாதிரி தான் பண்ண சொன்னாங்களா? எனக்கு இப்பதான் விஷயமே புரியுது பப்ளி. நம்ம திரும்பவும் பண்ணலாமா? பிங்கி, இங்க பாரு, ஒவ்வொரு பிரஷும் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தனியா மேம் பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த பிரஷ் பாத்தியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? இப்பதான்ப்பா எனக்கு புரியுது. பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு எப்படியாவது அந்த ரோஸை ஜெயிக்க விடக்கூடாது. எல்லா டைமும் அவ தான் ஜெயிக்கிறா தெரியுமா? நம்ம முயற்சி பண்ணோம்னா இந்த டைம் கண்டிப்பா இந்த ஃபேஷன் டிசைனிங்ல நம்ம வின் பண்ணலாம். எனக்கு என்னமோ ரோஸ் எல்லாம் வின் பண்ண முடியும்னு தோணல. சரி, நீ ஏதோ சொல்ற. சரி, இந்த பிரஷ் இருக்குல்ல, அது என்னது? இது பீகாக் ஃபெதர் வரையறதுக்கா? தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த பிரஷ் எனக்கு என்னமோ எப்படி யூஸ் பண்றதுன்னு சுத்தமா தெரியல. ஆனா அந்த குட்டி டாட் பெரிய டாட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஒரு Dress நல்லா இருக்கணும்னா அதோட ஸ்கெட்ச் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும். அவ எப்படி ஸ்கெட்ச் சூப்பரா போட்டா பாத்தியா? அதே மாதிரி கிட்டத்தட்ட நான் பண்ணிட்டேன். ஆனா அவள மாதிரி நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல. எப்பவுமே நம்மள மாதிரி கிட்ஸ் வந்து பிங்க் கலர் தானே ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால சிங்கிள் கலர் நான் பிங்க் எடுக்க போறேன். நீ போய் சீக்கிரமா க்ளூ எடுத்துட்டு வா போ. ஓகே, ஒரே ஒரு பாட்டில் க்ளூ போதும் இல்ல? இந்தா சீக்கிரம் அப்ளை பண்ணு. நம்மளே ரொம்ப நேரம் லேட் பண்ணா அப்புறம் மத்தவங்களுக்கு சுத்தமா டைம் இருக்காது. சான்வி, நீ வேணா பாரு, நம்ம டீம் தான் இந்த Dress டிசைனிங் காம்படிஷன்ல வின் பண்ண போறோம். ஐயோ, என்னப்பா இது இவ்ளோ கிளிட்டர்ஸ் கொட்டிட்ட? அது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப பிரைட் பிங்கா இருக்கு. இது மேல ஏதாவது வந்து வேற ஏதாவது கிளிட்டர்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணலாமா? பார்டர்ஸ் மட்டும்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பிங்கி. இந்த எக்ஸ்ட்ரா கிளிட்டர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணா போதும். Dress ரொம்ப அழகாயிடும். இந்த மாதிரி டிசைனர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணும்போது சிங்கிள் கலர்ல தான் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எக்ஸ்ட்ரா கிளிட்டர்ஸ் எல்லாம் எடுத்து நீ திரும்பவும் பாட்டிலே போட்டு வச்சிடு. வாவ், பிங்கி அண்ட் சான்வி டீம் கூட ரொம்ப அழகா Dress டிசைன் பண்ணிட்டாங்களே. லோட்டஸ், நம்ம கண்டிப்பா இதை விட பெட்டர் டிசைன் தான் பண்ணணும். இங்க பாத்தியா லோட்டஸ், அவங்க எல்லாரும் கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நான் Dress ஆல்ரெடி ஸ்கெட்ச் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த ஸ்கெட்ச் எப்படி இருக்கு பண்டி? அங்க பாத்தியா, அவளோட Dress டிசைனே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன பண்டி அது மஞ்சள் கலர்ல போடுறா? எனக்கு என்னமோ இது நல்லா இருக்கும்னு தோணல. ரேடியம் கலர்ல இருக்கு. நான்சி, உனக்கு தெரியாது நான்சி, எப்பவுமே டிசைனர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. லில்லி லோட்டஸ் கூட ஃபேஷன் டிசைனிங் கத்திருக்காங்க தெரியுமா? நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கு ரோஸ். அங்க பாரு, நம்மள மாதிரியே நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன கலர் யூஸ் பண்றாங்க? ஐயோ, இதுவும் நீ சொன்ன மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான ப்ளூவா தான் இருக்கு. என்ன லோட்டஸ், நம்மளோட டிசைன் எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. அந்த எக்ஸ்ட்ரா கிளிட்டர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கீழே ஒரு ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தியா? அங்கேயும் அந்த ரேடியம் எல்லோவே போடு. அப்பதான் Dress வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். வாவ் லில்லி, இந்த டிசைன் இந்த கலர்ஸ் காம்பினேஷன் நீ சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. உண்மையாவே எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் இதே மாதிரி Dress வேணும்னு தோணுது. மை காட், இவங்க கண்டிப்பா நம்ம கூட டஃபா காம்படிஷனுக்கு வர போறாங்க. அங்க பாரு, அவங்களோட Dress எப்படி இருக்குன்னு பாரு. ப்ரொஃபஷனல் டிசைன் பண்ண மாதிரி இருக்கு நான்சி. ஏ பப்ளி, என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அவங்க யாரையும் நான் ஜெயிக்க விட மாட்டேன். இந்த ஸ்கெட்ச் தானே, எனக்கும் தான் பண்ண தெரியும். இங்க பாத்தியா, ஒரே நிமிஷத்துல எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டேன்னு. நீ போய் நான் சொல்ற கலர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா போ. அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு நான் பாத்துறேன். ஏய் புஷ்பா, உண்மையாவே நீ பண்ணிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு புஷ்பா. டக்குன்னு 3D ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டியே. சூப்பரா இருக்கு புஷ்பா. இதோட விட்டுரு, இதுவே ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வரலைனா கூட செகண்ட் வந்துருவோம் புஷ்பா. ஏய் பப்ளி, என்ன நீயே அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது, நான் தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வருவேன். இந்த ப்ளூ டச் கொடுத்தாதான் ஃபர்ஸ்ட் வர முடியும். ஜஸ்ட் பிளைன் பிங்க்ல விட்டா நல்லா இருக்காது. இப்போ எப்படி இருக்கு? ரெட் வெல்வெட், இங்க பாத்தியா, அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே நான் கூட ஒரு Dress டிசைன் எடுத்து வச்சுட்டேன். அவங்க எல்லாம் பண்ணினதை விட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இல்ல? நீ நல்லா உத்து பாத்தினா அந்த லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா, பிங்கி அக்கா எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். நீ வேணா பாரு, மேம் நம்மளுதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீ சொல்றது உண்மையாவே ரொம்ப கரெக்ட் சிண்டு. நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் டிஃப்ரெண்டா இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா டிஃப்ரெண்டாவே இல்ல சிண்டு. வாவ், உண்மையாவே இந்த கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்றியா? நான் பெட்டே கட்டுறேன், நம்மளுது தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும். நீ வேணா பாரு. பண்டி, அங்க பாத்தியா உன் தம்பி நமக்கு பயங்கரமா டஃப் கொடுப்பான் போல இருக்கு. Dress எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கான் பாத்தியா? ஏய் மேம் வராங்க, எல்லாத்தையும் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணுங்கப்பா. ஹலோ
ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வாவ், எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணி ட்ரெஸ் டிஸ்ப்ளே கூட பண்ணிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்குமா? மேம் அந்த கிரீன் அண்ட் ஆரஞ்சு நாங்க பண்ணது மேம். நானும் ரெட் வெல்வெட்டும் சேர்ந்து பண்ணோம் மேம். சிண்டு, நீ ஏதோ வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு சிண்டு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு எதை செலக்ட் பண்றதுனே தெரியல. மை காட், பிரின்சிபல் மேம் என்ன ஒன்று செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் அட்லீஸ்ட் 2ஆவது செலக்ட் பண்ணணும்னு இருக்கேன். மேம், நானும் லில்லியும் சேர்ந்து அந்த ப்ளூ அண்ட் எல்லோ கலர் டிசைன் பண்ணியிருக்கோம் மேம். அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க மேம். வாவ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எல்லாத்துலேயுமே ஒரு டிசைனர் டச் இருக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், டிசைனர்ஸ் எல்லாம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க மேம். நானும் நான்சி பண்டி சேர்ந்து அந்த பிளாக் அண்ட் கோல்ட் டிசைன் பண்ணியிருக்கோம் மேம். சொன்னது ரொம்ப கரெக்ட். டிசைனர்ஸ் யூஸ் பண்ற கலர்ஸ் யூஸ் பண்ணது பண்டி டீம் மட்டும். அந்த பிங்க் கலர்ல லாங்கா டிசைன் பண்ணிருக்கிறது யாரு? உண்மையை சொல்லணும்னா லென்த் அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் ரொம்ப கரெக்டா இருக்கு. மேம், நம்மளது தான் சொல்றாங்க மேம். நாங்க தான் மேம் அந்த டிசைன் பண்ணோம். உண்மையை சொல்லணும்னா எல்லா டிசைனுமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியோட இருக்கு. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டிசைன்ல கலர் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு டிசைன்ல லென்த் கரெக்டா இருக்கு, ஒரு டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு மற்றதை விட. ஆனாலும் இன்னைக்கு வின்னர் யாரு தெரியுமா? லில்லி லோட்டஸ் டீம் தான். அந்த எல்லோ அண்ட் ப்ளூ உண்மையாவே பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா? எல்லாரும் கை தட்டுங்க. Thank you ma'am, thank you so much ma'am. We are really very happy ma'am. உண்மையை சொல்லணும்னா அடுத்தது ரொம்ப கஷ்டமான ஒர்க் தான். மீதி இருக்கிற 3 பீசஸ், ஐ மீன் 4 பீசஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு. பப்ளி, நீ வேணா பாரு, நான் அடிச்சு சொல்றேன். செகண்ட் பிரைஸே நமக்கு தான் கொடுப்பாங்க பாரு. இந்த ஃபர்ஸ்டா வந்து புஷ்பா டீம் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் அண்ட் ப்ளூ, அதில் மட்டும் அந்த ப்ளூ கொஞ்சம் ரொம்ப மிஸ் அப் ஆன மாதிரி இருக்கு. அதை தவிர சிண்டு டீம் பண்ணது, ரோஸ் டீம் பண்ணது, பிங்கி டீம் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் செகண்ட் பிரைஸ் வின்னராக யாரை தெரியுமா நான் செலக்ட் பண்ண போறேன்? ரோஸ் டீமை தான் நான் செலக்ட் பண்ண போறேன். கலர் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா? Thank you ma'am, thank you so much ma'am. புஷ்பா, நீ ரொம்ப மோசமா வரைஞ்சது கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம தான் ஜெயிப்போம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசுற பாத்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப கோபம் வருது புஷ்பா. உங்களோட சேர்ந்ததுக்கு அந்த சிண்டு கூடயாவது சேர்ந்திருக்கலாம். அங்க பாரு, அவனது கூட உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. பப்ளி, சொன்னா கேளு, போகாத பப்ளி. பப்ளி, எங்க போற? சிண்டு, ப்ளீஸ் சிண்டு, என்ன உங்க கூட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் போட்ட ஹாஸ்பிட்டல் வீடியோல ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில எவ்வளவு கார் நின்னுட்டு இருந்துச்சு அப்படின்னு क्वेश्चन கேட்டிருந்தோம். அதுக்கு 2 கார், ஒரு ஆட்டோன்னு நிறைய பேர் ஆன்சர் அனுப்பிச்சிருந்தீங்க. இன்னைக்கு லக்கி வினரா செலக்ட் ஆயிருக்கிறது ஓவியா உடுமல்பேட். ஓகே, உங்களுடைய அட்ரஸ் ஏற்கனவே எங்க கிட்ட இருக்கு. அதனால நாங்க நெக்ஸ்ட் பேட்ச்ல கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருவோம். இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே क्वेश्चन, கிராஃப்ட் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ் வின் பண்ணது யாரு? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. நீங்க அனுப்பிச்சிட்டு இருக்கிற மெசேஜ் எல்லாமே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கா ரிப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி போடுற கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர்ஸ் கண்டினியூஸா அனுப்பிச்சிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வின் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.